பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரி இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை நவ். எதிர்க்கட்சியாக இருக்கும் போது அரசு ஊழியர்கள் மீது பாசமழை பொழியும் அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சியாக வந்ததும் மாறிவிடுவதாக அரசு ஊழியர் சங்க தலைவர் அன்பரசு குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்தால் வேறு மாதிரியும், எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஆசிரியர் அரசு ஊழியர் மீது பாசத்தை காமிக்கக்கூடிய நிலை என்பது தொடர்ந்து வருகிறது. அதுபோலதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய பஞ்சப்பொடி முடக்கம் என்ற அறிவிப்பை இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்தது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு மனவேதனை மட்டுமல்ல, இந்த ஆட்சி மாற்றத்தையே ரொம்ப வேதனையோடு பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த பஞ்சப்பொடியை வாங்கிட்டாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த பஞ்சப்பொடியை வாங்கிட்டாங்க. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பஞ்சப்பொடி ஏப்ரல் 21 வரைக்கும் கொடுப்போன்றதை மாண்புமிகு நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்களுக்கு தெரியுமோ என்னமோ. எனவே தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அரசு அலுவலகம் தமிழக முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்த இருக்கும். பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரி அட்மிஷனுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.